கிழமை நம்முடைய வாக்குத்தத்த வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 90ஆம் சங்கீதம். சங்கீதங்களின் புத்தகம் 90ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மோசே பாடினதானே ஒரு அற்புதமான ஒரு சங்கீதம். காலையிலே அதை குறித்து நாம் தியானித்தோம். மோசேயினுடைய கடைசி நாட்களிலே அவன் பாடினதான சங்கீத பகுதி அது. ஏற்கனவே அவருடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை பெற்றுக்கொண்ட போது ஒரு பாடலை பாடினார்கள். மீரியாம் பாடினாள். ஆனால் அந்த பாடல் மோசேயினாலே ஏற்றப்பட்டது. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் மகிமையாய் கர்த்தர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி பாடினார்கள். எல்லா ஜனங்களும் நல்ல கர்த்தரை துதித்து ஆரவாரித்து அவர் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். மோசேயினால் எழுதப்பட்டதான சங்கீதம். அதோடு மாத்திரமில்லை, கடைசி காலகட்டத்தில் சங்கீதங்களை எழுதினான். அதில் 32ஆம் அதிகாரம் உபாகமத்தின் புத்தகத்தில் ஒரு பாடலை அவன் பாடினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பல அற்புதமான ரகசியங்களை உள்ளடக்கி பாடியிருக்கிறதான ஒரு பகுதி. அதை பிறகு ஆண்டவர் அவனை தன்னுடைய சமூகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு காரியத்தை சொன்னபோது அதற்கு முன்பு நியாயப்பிரமாணம் புத்தகம் அல்லது 5 ஆகமங்களை எழுதினானே. யோபு புத்தகத்தை எழுதினான், 5 ஆகமங்களை எழுதினான், நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களை எழுதினான். இவையெல்லாம் சேர்த்து யோசுவாவின் கரத்தில் கொடுத்து விட்டு இந்த ஜனங்களை நீ நடத்த வேண்டும், ஆண்டவர் உன்னை நியமிக்கிறான் என்று சொல்லி அவனை நியமனம் பண்ணி இவனுக்கு பிறகு ஒரு தலைவனாக நியமனம் பண்ணிவிட்டு கர்த்தர் அழைத்ததானே அந்த பிஸ்காவின் கொடுமுடிக்கு அவன் போனான். அங்கேருந்து அந்த சுதந்திரிக்க போகிறதான ஜனங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்தை உற்று பார்த்தேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பார்த்தவன் ஆண்டு சொன்னார், பார்த்துட்டு இல்லைப்பா என் கூட வந்துருன்னு சொன்னார். அவன் போவதற்கு முன்பு பாடின சில பாடல்கள் அனுபவ ரீதியாக வாழ்க்கையில் அனுபவித்தவைகள், தேவன் நடத்தின பாதை, தேவன் அவனுக்கு எப்படி இருந்தார், இந்த ஜனத்திற்கு எப்படி இருந்தார் என்றெல்லாம் சொல்லி பாடின பாடல் தான் 90, 91ஆம் சங்கீதம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரபலமான ஒரு சங்கீதம். 91 பிரபலமான ஒரு சங்கீதம். 90ஆம் சங்கீதம் மோசேயினாலே பாடப்பட்ட தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 91க்கு தலைப்பு இல்லை, அதை தொடர்ந்து வரக்கூடியதான ஒரு சங்கீதம் அது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இதில் அவன் சொல்ல போது ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாக இந்த உலகத்தில் அவர்தான் தேவன் என்பதை அவன் சொல்லுகிறான். அதுக்கு பிறகு மனிதனுடைய வாழ்நாட்களை குறித்து குறிப்பிடுகிறான். மனிதனுடைய தன்மை எப்படி இருக்கக்கூடிய மன்னவன், காலை முளைத்து மாலந்து உழந்து போகிற புல்லுக்கு சமமான ஒரு மனிதன், அவருடைய ஜீவிய காலம் எப்படி இருக்கும், இதெல்லாம் சொல்லி முடித்து விட்டு ஒரு பகுதியை சொல்லுகிறான். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் இணையாக சரியாக எங்களை என்ன செய்யணுமா, மகிழ்ச்சியாக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் மோசேயுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்ததை காலையில் பார்த்தோம். எந்த அளவிற்கு அவன் துன்பத்தை கண்டு சிறுமைப்படுத்தப்பட்டு வேதனைப்பட்டானோ அந்த வருஷங்களுக்கு சரியாக கர்த்தர் அவனை மகிழ்ச்சியினால் கட்டினார். ஆமாம், 40 ஆண்டுகள் வனாந்தர 40 ஆண்டுகள் அரண்மனை வாழ்வு, அது அவன் நல்லா வாழ்ந்துட்டான். ஆனால் தேவன் அவனை குறித்த ஒரு நோக்கம் திட்டம் வைத்திருந்தார். அவனை கொண்டு வந்து வனாந்தர பாதையில் நடத்த ஆரம்பித்தார். வனாந்தரத்தில் நடத்தப்பட்டவன் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் சிறுமைப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்கள், பல ஏக்கத்தின் பல குமுறலின் நாட்கள், ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்படாத ஒரு காலகட்டம், ஏன் இருக்கிறோம் என்றதான கேள்விக்குறிகள், தேவ திட்டம் தேவ நோக்கம் நம்மை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கும் போது ஒன்றுமே நடைபெறவில்லையே என்றதான ஒரு ஏமாற்றம், தோல்வியான அனுபவங்கள். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்து ஒரு புதிய தொடக்கத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமாம், அடுத்த 40 ஆண்டுகள் தேவனாலே பயன்படுத்தப்பட்டான். அவன் சிறுமைப்படுத்தப்பட்ட 40 ஆண்டுகள். ஆனால் அடுத்த 40 ஆண்டுகள் இன்றைக்கு வரை பேசும்படியான பிரபலமான மகிழ்ச்சியான ஒரு நாட்களாக்கி ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அவர் ஆமாம், அவனுக்கு மாத்திரமில்லை, அவனை குறித்து பேசுகிறவருக்கே ஒரு மகிழ்ச்சி. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மோசேயின் அனுபவத்தை சொல்ல சொல்ல அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதான ஏக்கமே ஒவ்வொரு மனுஷனுக்கு வரும். அந்த அளவிற்கு
இஸ்ரவேல் சமுதாயம் யூத சமுதாயத்தில் அவ்வளோ பிரபலமான ஒரு மேன்மையை கர்த்தர் உனக்கு கொடுத்தார். அவர் கர்த்தருக்கு பயன் கொண்டவர் தான். காலையிலே அவருடைய பல பகுதியை நாம் பார்த்தோம். ஆண்டவர் நம்மை துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு இணையாய் சரியாக நம்மை மகிழ்ச்சி ஆக்குவார். நம்முடைய வாக்குத்தத்த பகுதி மகிழ்ச்சியாக்கும், எங்களை மகிழ்ச்சி ஆக்கும். ஆமாம் ஆண்டவரே, தேவரீர் எங்களை என்ன செய்யும்? மகிழ்ச்சி ஆக்கும். இந்த மாதத்தில் தேவன் நம்ம என்ன செய்வாராக? மகிழ்ச்சி ஆக்குவாராக. அவர் மகிழ்ச்சி ஆக்குறதான காரியங்கள் பல பகுதிகளில் இருக்கிறது. கர்த்தருக்கு பயமாண்டவதாக. காலையில் பார்த்து கர்த்தர் பொதுப்படையாக இந்த உலக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி என்று சொல்வது பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க ரட்சிப்பின் ஊற்று. கர்த்தருக்கு பயமாண்டவதாக. அந்த ரட்சிப்பின் ஊற்று இந்த ஒவ்வொரு நாளும் அந்த மேன்மையை காண்பதற்கு ஆண்டவர் கொடுத்ததான வேத வசனங்கள் கர்த்தருக்கு பயமாண்டவதாக. அந்த வேத வசனம் நமக்கு ஒரு மகிழ்ச்சி, ரட்சிப்பு ஒரு மகிழ்ச்சி. கர்த்தருக்கு பயப்படாது. இதை தொடர்ந்து சில காரியங்கள் பார்த்தோம். இப்போது ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். தனிப்பட்ட எல்லையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு செய்கிற அந்த மகிழ்ச்சி எப்படி வரும் என்பதை குறித்து வாசிப்போமாக. வாசியங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. இதிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருக்கிற, பக்கமே யாரும் வரமாட்டாங்க. வாழ்க்கையில் எவ்வளவு தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலைகள், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலைகள் அல்ல. ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் என்ன செய்வேன்? வைப்பேன் என்று சொல்லி ஆண்டு சொன்னார். இன்னொரு வைத்து சொல்ல சொன்ன ஆண்டவர் உடைய வாழ்க்கையில் நம்மை மகிழ்ச்சியாக்குகிற தேவன். கர்த்தருக்கு பயப்படுவதாக. புது பழைய இந்த உலக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் நம்மை மகிழ்ச்சியாக்குகிற தேவன் அவர். ஆமாம், அவர் உன்னை மகிழ்ச்சியாக்குவார். ஆமாம், அதில் நம்ம எல்லோரையும் ஆண்டவர் மகிழ்ச்சியாய் மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன் அவர். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் சொல்லுகிற அந்த 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 பகுதியில் என்ன சொல்ல போது 5ஆம் வசனம் நினைக்கிறேன். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். 18ஆம் வசனம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். பின் தொடர்ந்து இது வரக்கூடியதான பாதைகளை மகிழ்ச்சிகளுடைய அந்த காரியங்களை குறித்து அவன் சொல்லிக் கொண்டு வருகிறான். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அப்போ ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியாய் மாற்றுகிற தேவன். நான் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க, மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் நாம் மகிழ்ந்திருப்பதற்கும் அவர் செய்கிற தேவன். அதை குறித்து வேதத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் இருக்கிற எல்லைகளிலே, இருக்கிற குடும்பத்திலே, வாழ்கிற சமுதாயத்திலே, வேலை செய்கிற இடங்களிலே நம்மை கொண்டு மகிழ்ச்சியாய் மாற்றுவார். எஸ்தர் புத்தகத்திலே வாசிக்கிறோம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஒரு பெரிய வசனம். அதில் முர்தெக்காயை பற்றி சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. முர்தெக்காயை பற்றி சொல்லும் போது அவனை குறித்து சொல்லப்பட்டதான அற்புதமான ஒரு வார்த்தை வாசிங்கள். அப்பொழுது முர்தெக்காய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. அவன் புறப்பட்டு வந்தான், நல்ல உடை உடுத்தினான், புறப்பட்டு வந்தான். சூசா நகரம் என்ன செய்தான்? இவனை வைத்து ஆண்டவர் உன்னை மகிழ பண்ணுவேன் சொன்னார். இவனை மகிழ பண்ணின தேவன் இவனை வைத்து இந்த தேசமே என்ன செய்கிறான்? மகிழ்ந்திருக்கும்படியாக செய்கிறார். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. ஆண்டவர் சொல்லுவது, உன்னை கொண்டு மகிழ்ச்சி அடைய பண்ணுவேன். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருகிற தேவன் நம்மை கொண்டு என்ன செய்வாரா? மகிழ பண்ணுவார். நடந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். ஈஸ்வர் புத்தகத்தில் நடந்த சம்பவம்லாம் தெரியும். ஈஸ்வர் புத்தகம் ஒரு விசேஷமான ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. வேதாகமத்திலே பெண்கள் பெயரிட்டு சொல்லப்படுதான புத்தகங்களிலே ஒன்று ஈஸ்வர் புத்தகம், ரூத் புத்தகம் ஒன்று. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இதெல்லாம் பெண்கள் பெயரிட்ட புத்தகம். இந்த புத்தகத்தில் ஒரு சிறப்பு என்ன என்று சொன்னால், தேவன் என்ற வார்த்தையோ கர்த்தர் என்ற வார்த்தையும் செய்யாது இருக்காது. கர்த்தருக்கு மகிமையுண்டாவது. ஆனால் தேவனுடைய மறைவான செயல்பாடுகள்,
தேவனுடைய அற்புதமான கிரியைகள் என்ன செய்யும், அதில் அப்பட்டமாய் செயல்படுவதை காண முடியும். கர்த்தருக்கு பயப்படாவதாக. இதில் தேசத்தை அல்லது ஒரு கூட்ட ஜனத்தை அழிப்பதற்கு ஒருவன் எழும்பினான். தேசம் முழுவதும் கண்ணீர், வேதனை, புலம்பல், நாட்கள், நேரங்கள் குறிக்கப்பட்டாகிவிட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். காரியத்தை மாறுதலாக்கி கொடுத்தார். அந்த மாற்றத்தில் தான் இந்த மொர்தெகாய்க்கு ஆண்டவர் செய்த அற்புதமான ஒரு கிரியை. ஆமாம், கர்த்தருக்கு பயப்பட. இந்த உடை உடுத்துவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஒரு காலகட்டத்தில் அவன் வெளியே கிடந்தான். வெளியே புலம்பிக் கொண்டது, ரோட்டில் கிடந்தான். அரண்மனைக்கு முன்னாலே புழுதியிலே மண் அள்ளி போட்டுக்கொண்டு அழுது கதறி கொண்டிருந்தான். ராஜா போகும்போது அரண்மனையில் ரதத்தில் போகும்போது, அது அவர் வீட்டுக்கு போகும்போது அரண்மனைக்கு மேல் மாடியில் நிற்கும் போதெல்லாம் புலம்பலின் சத்தம் கேட்கும். யார் கத்துறா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மொர்தெகாய் நல்ல மொர்தெகாய் ஏதோ ஒரு பிரஜை என்பதல்ல. அவன் அந்த அரண்மனையில் நல்ல ஒரு அதிகாரி, நல்ல ஒரு பதவியில் இருக்கக்கூடியவன். ஏன்னா ஆமான் வரும்போது, ஆமான் தான் ஹை போஸ்ட் கொடுத்தாச்சு. அந்த அரண்மனையில் இருக்கக்கூடியதான எல்லா அதிகாரிகளும் அவனுக்கு வந்தனம் செலுத்தினார்கள். ஆனால் இவன் மட்டும் என்ன செய்யலை, செலுத்தவில்லை. ஆகவே அங்கே வேலை செய்த ஒரு அதிகாரி அவன், நல்ல உயர் அதிகாரியாக இருந்தவன், கர்த்தருக்கு பயப்படாதவதாக. ஆனால் இந்த கூட்டத்தையே, யூத குலத்தை அழிக்க வேண்டும் என்று ஆமான் எழுதின போது நாட்கள், நேரங்கள் குறித்தது. பொழுதிலே கடந்து கத்தினான், கதறினான். கர்த்தருக்கு பயப்படாதவதாக. நாட்கள், நேரங்கள் குறிக்கப்பட்டது. ஆனால் கர்த்தர் அந்த காரியத்தை மாறுதலாக்கினார். ஒரு அற்புதம் நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணார். எவன் எழும்பினானோ, எவன் இவளை அழிக்க விட்டு எழும்பினானோ அவனுக்கு ஒரு அழிவை கர்த்தர் ஏற்படுத்தினார். எல்லாம் உடைந்து இவனுக்கு நல்ல ஒரு மேன்மையான ஒரு உடைகள் எல்லாம் கொடுத்து, புழுதியில் கிடந்தவனை அப்படி, அதான் வேதம் சொல்லுது, சாம்பலுக்கு எதை கொடுப்பாரான், சிங்காசனம் தருகிற தெய்வம். அப்படி கடந்தவனை கொண்டு வந்து ஆண்டு நிறுத்தி வரும்போதே வேதம் சொல்லுகிறது, ஏற்கனவே ஒரு பகுதி சொல்லுது, சூசான் நகரம் கலங்கினது. எப்போ அப்படின்னா, அந்த ஆமான் அவன் நாட்களையும் நேரங்களையும் குறித்த போது சூசான் அரண்மனையே என்ன செய்தான், கலங்கினது. ஆனால் இதே எல்லையிலே சூசான் நகரம் மாத்திரமல்ல, அந்த 127 நாடுகளுமே மகிழ்ச்சியாய் மாறுவதற்கு இந்த ஒரு மனிதனை கர்த்தர் பயன்படுத்தினார். அவர் ஆமாம், கர்த்தருக்கு பயமாண்டவதாக நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய மனதில் வைத்துக்கொள்ளும். நம்முடைய தேவன் நம்மை அவர் மகிழ்ச்சியாக்கும் போது நாம் கண்டதான கண்ணீர், வேதனை, இவை எல்லாவற்றையும் மனதில் வைத்திருக்கிறார். ஒரு நாள் முற்றுப்புள்ளியிட்டு நாம் மகிழ்ந்திருக்கும்படியாய், நம்மை சார்ந்தவர்கள் மகிழ்ந்திருக்கும்படியாய் அற்புதமான கிரியை மாற்றங்களையும் அவரால் ஏற்படுத்த முடியும். ஆமாம், கர்த்தருக்கு பயமாண்ட அவர் ஏற்படுத்துகிற தேவன் அவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவனை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்தார். தேசத்தில் 127 நாடுகள் கர்த்தர் செய்தார். சரித்திரத்திலே இவனுடைய பேர் இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. உன்னோட பேர் வேறு விதத்திலே பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. மொர்தெகாய் யூத பேராக இருக்கும். ஆனால் பெர்சி பேரில் அவனுக்கு என்ன பேர் கொடுக்கப்பட நமக்கு தெரியாது. ஆனால் இது பெர்சி அதிபதிகள் காலங்களிலே நடந்த சம்பவம். இது கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. நோவத்திலே ஆண்டவர் ஒரு மனிதனை வைத்து தேசமே சந்தோஷப்பட்டு வைத்தவர் நம்முடைய தேவன். தாவீது வாழ்க்கை நடப்பது ஒரு சம்பவம் இருக்குது. வேதத்தில் வாசிக்கணும். 1 புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் விதமாக சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயமுண்டாவதாக வாசிக்கப்பட்டு கேட்கிறேன். 1 இசக்கார், செபுலோன், நப்தலியின் எல்லை மட்டும் அவர்களுக்கு சமீபமாய் இருந்தவர்களும் கழுதைகள் மேலும் ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் மாடுகள் மேலும் தின்பண்டங்களாகிய மா, அத்திப்பழ அடைகள், வற்றலான திராட்சப்பழங்கள், திராட்சரசம், எண்ணெய், ஆடு மாடுகள் ஆகிய இவைகளை வேண்டிய மட்டும் ஏற்றி கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேலிலே மகிழ்ச்சி உண்டாயிற்று. இஸ்ரவேல் தேசம் முழுவதுக்குமே என்ன உண்டாயிட்டு? ஏன் அப்படி கேள்வி இருக்கல. இஸ்ரவேல் தேசம் முழுவதும் மகிழ்ச்சி உண்டாயிட்டு, தேவனால் கொண்டுக்கப்பட்ட மகிழ்ச்சி. ஏன்னு சொன்னால் 38ஆம் வசனம் கடைசி பகுதியில் சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலில் மற்ற யாவரும் தாவீதை ராஜாவாக்குகிறதற்கு ஒருமனப்பட்டிருந்தார்கள். தாவீதை ராஜாவாக மாற்றுவதற்கு ஒருமனப்பட்டார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டு எருசலேமுக்கு வர்றாங்க. வரும்போது எல்லா கோத்திரங்கள் இருந்து ஆடு, மாடுகள், மிருக ஜீவன்கள், கோவேறு கழுதை எல்லாம் தேவையான திராட்சை ரசம், தேவையான திராட்சை பழங்கள், அத்திப்பழ அடைகள் எல்லாம் தூக்கிட்டு வந்து எங்கே வராங்க? ஒரு பெரிய மகிழ்ச்சி. தேசத்தில் ஒரு கொண்டாட்டமே இருக்குது. எதுக்குன்னா, ஒரு சாதாரண ஒரு மனிதனை கர்த்தர் உயர்த்தி அந்த தேசத்திற்கு யாராய் மாற்றுறான்? ராஜாவாய் மாற்றுவதற்கு. ஏன் அப்படின்னா, தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது அவனையும் அவனை சார்ந்தவர்களையும் மகிழ்ச்சியாய் மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன் அவர். ஆமாம்,
நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சில வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர் அது நிறைவேற்றப்படவில்லை. கடந்து வந்த பாதையிலே பல ஏமாற்றம் தோல்வியின் அனுபவத்தில் இருந்தாலும் தேவன் நிறைவேற்ற ஒரு நேரத்திலே நம்மை சார்ந்தவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாய் மாற்றி அமைக்க அவர் வல்லவர். அவர் சொன்னார், உங்களை மகிழ்ச்சியாய் மாற்றுவேன். நமக்கு இவெல்லாம் இதுக்கு முன்னால் கண்டதான பிரச்சனையெல்லாம் நம்ம இந்த சம்பவத்தை மட்டும் சொல்கிறோம். ஆனால் அதற்கு முன்பு இருந்ததான காரியம்னா சிறுமைப்பட்ட நாட்கள், கண்ணீரின் நாட்கள், வேதனை நாட்கள், அடிமைப்பட்ட நாட்கள், அவை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஒரு வினாடியில் கர்த்தர் மாற்றி அமைத்தார். காலேஜ் சொன்னல சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். எப்படி இருந்ததுமா? சொப்பனம் காண்கிறோம். நடக்குமா? சில காரியம் நடத்த உடனே நாமளே கிள்ளி பார்த்துக்குவோம், இது உண்மைதானா அப்படின்னு. ஏன் அப்படின்னா அது எப்படி நடக்குதா? சொப்பனம் காண்கிற போல இருந்தோம். அப்படியே யோசனை பண்ணி பார்க்கணும், என்ன எப்படி நடந்ததுன்ற ஒரு கேள்வி. ஷனப்பொழுது நடந்து ஜனப்பொழுதில் போயிடுச்சு. ஆனால் இது நிறைவேற்றப்பட்டதோ வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாது கர்த்தர் செய்தார். அதுதான் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். இதனால் வரை இந்த அடிமைத்தனம், இதனால் வந்த கட்டுகள், இதனால் வந்த உபத்திரவம், இதனால் வந்த வேதனைகள் எல்லாம் மாறிடு சந்தோஷமும் களிப்பு உண்டாயிட்டு. ஆமாம், ஒரு வினாடியிலே மாற்றங்களை ஏற்படுத்தினவர். சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சொப்பனம் சொல்லிட்டு வராது, சொப்பனம் வரும். நம்ம பார்த்த சொப்பனங்கள்லாம் நினைவில் இருப்பது 1-2 இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆனால் எல்லாமே என்ன செய்யாது. காலையில் உட்காந்து ஒரு பயங்கரமான சொப்பனம் கண்டோம், என்னென்னு யோசனை பண்ணி பார்த்தாலும் என்ன செய்யாது, ஞாபகத்தில் வராது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் நமக்கு ஒன்று தெரியும், ஏதோ ஒன்று கண்டோம், ஏதோ ஒன்று நடந்துட்டு போயிடுச்சு. ஆனால் சிலவைகள் மட்டும் நமக்கு மனதில் இருக்கும். மனதில் இருக்கக்கூடியது ஒன்று இருக்குது அப்படின்னா கர்த்தர் நிறைவேற்றக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆமாம், ஒன்று தேவன் நிறைவேற்றக்கூடிய தரிசனமாக இருக்கும். அதில் தான் இது தாவீதுடைய வாழ்க்கை நடந்தது. ஒரு சொப்பனம் நடப்பது போல ஒரு நாளையில் கர்த்தர் மாற்றி அமைத்தார். ஒரு நாள் கண்டு அவனுடைய வாழ்க்கை நடந்ததான ஒரு சம்பவம். ராஜாவா அபிஷேகம் பண்ணி ஆகிவிட்டது. என்றைக்கு ராஜாவா யாருக்கும் தெரியாது. ஏற்கனவே ஒரு ராஜா இருக்கிறார். காலங்கள் போய் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் எல்லா ஜனமும் சேர்ந்து இவனை ராஜாவாக்கும் போது அவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த எருசலேம் நகரத்தில் வந்து அங்கே ஆடல் பாடல் மகிழ்ச்சி, எல்லாருக்குமே சந்தோஷம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்மை கொண்டு ஆண்டவர் அநேகருக்கு சந்தோஷமாக்குவார், நமக்கும் சந்தோஷத்தை கட்டளையிடுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 62ஆம் அதிகாரத்தில் ஏசாயா 62 5 வாசிக்கும்படி கேட்கிறேன். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். வாலிபன் கன்னியை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை என்ன செய்வார்கள். மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல். ஆண்டவர் அந்த மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்தி காட்டுறாரு பாருங்க. நம்ம மேல் ஆண்டவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். எப்படி இருக்காரு அப்படின்னா மணவாளன் மணவாட்டி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மனுஷன் திருமணத்திற்கு ஒரு கன்னியை திருமணம் செய்ய போகிறான். அப்படி இருக்கிற அந்த சந்தோஷம் அது விவரிக்க முடியாத ஒன்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவ்வளோ மன மகிழ்ச்சி சந்தோஷம் அது சொல்லப்படுது. இதே போல தேவனே என்ன செய்யறாரா, ஒப்பனையாக சொல்லும்போது நம்ம மேலே மகிழ்ச்சியாக இருக்கிறத அப்புறம் ஒப்பனையாக சொல்லும் போது இதைத்தான் சொல்கிறாரு. சொல்லிட்டு இருந்தாரு, உங்கள் மீது நான் என்ன எப்படி இருப்பேன், நம்மை மகிழ்ச்சியாய் மாற்றி அமைப்பார், நமக்கு மகிழ்ச்சியான காரியங்களை செயல்படுத்துவார். காலையில் பார்த்தோம், மகிழ்ச்சியான காரியங்களை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்குரிய காரியத்தை செய்தார். தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்மை மகிழ்ச்சியாக மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக இருப்பார். அதோடு மாத்திரமில்லை, நம் மீது தேவனுடைய மகிழ்ச்சி, நம்மை கொண்டு தேவனுக்கே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆமாம், நம்மை கொண்டு தேவனுக்கு ஒரு மகிழ்ச்சி. கர்த்தருக்கு பயம் வேண்டாவதாக. நம்ம வீட்டுக்கு ஒரு ஆள் வர்றான்னு வச்சுருக்கோம். ஒரு ஒரு ஆள் வராங்க. வரும்போது பார்த்த உடனே நமக்கு பயங்கர சந்தோஷம். ஏன் இவ்வளோ நாள் கூப்பிட்டு வராத ஒரு ஆள் வந்தாங்க அப்படின்னா, சில உறவுகள் சில நண்பர்கள் அப்படி வந்தாலும் ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி வரும். வாங்க வாங்க வீடு வாசல் வரைக்கும் போய் கூப்பிட்டு உட்கார வச்சு என்னென்ன விசாரிக்கணுமோ எல்லாம் விசாரிப்போம். ஒரு மகிழ்ச்சி. சில நாட்களை பார்த்த உடனே கதவை புட்டுற மாதிரி தான் இருக்கும், அது வேறு விஷயம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் சில பார்த்த உடனே ஒரு மகிழ்ச்சி உள்ளத்திலிருந்து என்ன செய்யும். இதே போல் ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்மை பார்க்கும்போது அவருக்கே ஒரு என்னது ஒரு மகிழ்ச்சி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் மனுக்குலத்தை பார்த்தார்.
ஏன்டா உண்டாக்கணுங்கிற மாதிரி அவருக்கே என்னது வெறுப்பு வந்துட்டு. 6ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 6:6 வாசிக்கணும். ஆண்டவர் மனிதனை உண்டாக்குனதுக்காக நினைச்சுதாரான் மனஸ்தாபப்பட்டார், ரொம்ப வேதனைப்பட்டார், ரொம்ப வருத்தப்பட்டார். ஆனால் அதே ஆண்டவர் சொல்லுகிறார், அழிச்சிட்டாரு எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மக்கள் தொகை பெருகி ஜனக்கூட்டம் பெருகி தேவனை ஆராதித்து எல்லாம் வரும்போது ஆண்டவர் மனிதன் மீது ஒரு விசேஷ மகிழ்ச்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த மகிழ்ச்சி நம்ம மீது, நம்முடைய தலை மீது என்றென்றும் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த நித்திய மகிழ்ச்சி அது. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த மகிழ்ச்சியை சொல்லும்போது பவுல் சொல்லுகிறான், ஏதாவது சொல்லலாம், ஏவா நாங்கள் ஊழியம் செய்கிறோம், பாடு அனுபவிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், ஆனால் எங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது எதுன்னா, நாங்கள் பாடு அனுபவிச்சது, அதில் விடுவிக்கப்பட்டது, அதை விட மகிழ்ச்சி என்னென்னா உங்களை பார்க்கும்போது தான். அதான் சொல்லும்போது சொல்லுகிறேன், நீங்கள் தான் எங்கள் மகிழ்ச்சிக்கு கிரீடம். நீங்கள் தான் எங்களுக்கு மகிழ்ச்சிக்கு கிரீடமானவர்கள், மகிழ்ச்சியின் கிரீடம். அப்படிதான். இதே போல தான் ஆண்டவர் நம்மை பார்க்கும்போது அவருக்கே ஒரு மகிழ்ச்சியின் கிரீடமாக நம்மை மாற்றி அமைக்கிறார் அவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்மை மகிழ்ச்சியாய் கர்த்தர் மாற்றி அமைக்கிற தேவன் அவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மகிழ்ச்சி அவருக்கு, இந்த மக்களை பார்த்து மகிழ்ச்சி என்னென்ன அப்படின்னா, எபிரேயர் நிருபக்காரன் ரொம்ப அருமையானதுதான். 11ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை விதமாக எழுதுகிறேன். அந்த மகிழ்ச்சி அவருக்கு எப்படிப்பட்ட இது பாருங்க. விசுவாசத்தினாலே 16ஆம் வசனமா 11 அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சொல்லப்படுகிறது, தேவனை நம்பி வாழ்ந்த ஜனம் கஷ்டங்கள், கண்ணீர், பிரச்சனை எல்லாம் இருக்குது, கடந்து வராங்க. கடந்து வரும்போது அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு பட்டதான உபத்திரவங்கள் எல்லாம் இருக்குது. எல்லாமே ஆண்டவர் கைவிட்டுட்டாரு, எல்லாம் போயிட்டு அவ்வளோதான் அப்படிங்கிற எல்லை பூமி சொன்ன இந்த உலகத்தில் மக்கள் சொன்னார்கள். ஆண்டவர் சொன்னார், அப்படி இல்லை, அவன் என்னுடைய ஜனம். இந்த ஜனத்தை குறித்து சொல்லும் போது அவர்கள் அந்நியரும் எப்படி இருந்தாங்களாம், பரதேசியுமாக இருந்தார்கள். சாதாரண குடியிருப்பு, சாதாரண மக்கள், ஐஸ்வர்யவான்கள் இருந்தார்கள், ஆளுகை செய்கிறவர்கள் இருந்தார்கள். எல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் இந்த சாதாரண ஜனங்கள், அவரை நம்பி வாழ்ந்ததான ஒரு கூட்ட ஜனங்கள், அவர் எப்படி இருந்தாங்களா அவங்களுக்கு, அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இந்த உலகத்திற்கு அந்நியர், இந்த உலகத்தில் வாழ்கிற நாங்கள் யார், பரதேசிகள். பரதேசின்னா நம்ம திட்டுறதுக்கு தான் அந்த வார்த்தை செய்வாங்க, அப்படி சொல்லுவாங்க. ஒரு மாதிரி அவன் பரதேசின்னு சொல்லி ஒரு மாதிரி திட்டுவாங்க. அவன் பரதேசிங்கிற வார்த்தை என்னென்னா, இந்த உலகத்தில் சொத்துக்களோ எதுவோ இல்லாத ஒரு உலகப்பற்று இல்லாத ஒருவராக இருக்கக்கூடியவர்கள். அப்போ உலகத்தில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆண்டு சொல்றாரு, அப்படிப்பட்டவர் தான் என்னுடைய ஜனம், அப்படிப்பட்டதான் என்னுடைய ஜனம் என்று சொல்வதற்கு அவர் என்ன செய்யணும். சில பெற்றோர் சில என் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கே சில என்ன செய்வாங்க, ஒரு பப்ளிக்கான ஒரு இடத்துல போகும்போது அந்த பிள்ளை நடந்துக்கிற முறையை பார்த்த உடனே அது யார் அப்படின்னு தவப்படி இருந்தாலும் கண்ணை மூடிட்டு பேசாமல் நினச்சிவார், ஓடிந்துடும். ஏன் உங்களுடைய நடவடிக்கை நல்லா இருந்தால் தான் என் பையன் பாரு, உங்களால் இல்லைன்னா நிச்சயம் விடாரு, வீட்டில் வந்து பார்த்துக்கொண்டு வேகமாக வீட்டுக்கு ஓடிந்துருவார். தன்னுடைய பையன்னு சொல்வதற்கே சில நேரங்களில் வெட்கப்படுவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் ஆண்டவரை பொறுத்தவரை சொல்றாரு, அது என்னுடைய ஜனம் என்று சொல்வதற்கு அவர் என்ன செய்தாராம், வெட்கப்படலை. ஏன் ஜனம்ப்பா, நான் சொல்றதுக்கு நான் மகிழ்ச்சியோடு சொல்லுகிறேன், அது என்னுடைய ஜனம், எனக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய ஜனம், எனக்கு பெயர் பிரஸ்தாபத்தை கொண்டு வரக்கூடிய ஜனம், என்னை உயர்த்துகிற இந்த ஜனம். அவருக்கு ஒரு ப்ரௌட் இருந்ததுதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருக்கு ஒரு மேன்மை இருந்தது, நம்மை குறித்த ஒரு மேன்மை. ஆண்டவர் உன்னை மகிழ்ச்சியாய் உனக்கு பார்க்கும்போதே மகிழ்ச்சி, எங்களுக்கு நீங்கள் தான் மகிழ்ச்சி. ஆண்டவருடைய மகிழ்ச்சியை நீங்களும் நானும் தான். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எத்தனை ஆண்டுகள் துன்பம், பிரச்சனைக்கு போராட்டம் இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு நாளை நிறுத்தி ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்வை நமக்கு தேவன் தர வல்லவர் அவர். ஆமாம், அவர் எப்படி தருவாரா, அதுவே சொல்லப்படுது. எப்படி தருவார்னு சொன்னால், சங்கீத புத்தகத்திலே சொல்லுகிறேன், 30ஆம் சங்கீதத்திலே 11ஆம் வசனத்தை வாசிக்க முடியும். சங்கீதம் 30:11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சொல்றான், என்னுடைய புலம்பல், என்னுடைய கண்ணீர், என்னுடைய ஆதங்கங்கள், என்னுடைய மனக்குழப்பங்கள், என்னுடைய மனக்லேசங்கள் எல்லாம், என்னுடைய புலம்பலை நீ என்ன செய்கிறீர், ஆனந்த களிப்பாக மாற பண்ணி, ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் புலம்பலை
ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறீர். நான் உடுத்தியிருக்கிற ரெட்டை களைந்து போட்டு எனக்கு என்ன செய்கிறீர்? மகிழ்ச்சியினாலே என்ன செய்கிறீர்? இடைக்கட்டுகிறீர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் செய்கிறதான காரியத்தை குறித்து இங்கே சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை கொண்டு மகிழ்ச்சியாக அநேகருக்கு வைப்பார். நாமே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தேவனை நம்மை கொண்டு மகிழ்வார். எல்லாம் இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதில் இந்த நமக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியை எப்படி தருகிறான்னு சொன்னால், புலம்பல், கண்ணீர், வேதனை இதெல்லாம் கர்த்தர் செய்கிறாராம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில். வேற ஒன்றும் செய்யலை. அதை எடுத்துட்டு எதை வைக்கிறாராம்? மகிழ்ச்சி, ஆனந்த களிப்பை வைக்கிறார். அவன் உடுத்திருக்கிற ரெட்டுன்னு சொன்னால் அந்த உபவாச நாட்களிலே உடுத்துக்கொள்கிற ஒரு ஆடை. அது இன்னொரு விதத்தில் கஷ்டம், தேசத்தில் கஷ்டம் வந்தால் ராஜாக்கள் உடுத்திக் கொள்வார்கள். சில மக்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், தேவனுக்கு விரோதமான கிரியை செய்து அந்த மக்களுக்கு பரிந்து பேசுகிற ஒரு மனிதன் ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆசாரியன் ரெட்டை உடுத்திக் கொள்வான். சில வேளை ஜனங்கள் ரெட்டை உடுத்திக் கொள்வார்கள். இது யூத சமுதாயம், இஸ்ரவேல் சமுதாயத்தில் இருக்கக்கூடியதான ஒன்று. சொல்கிறேன், ஒரு முறை தேசத்தில் பஞ்சம். ராஜா கோட்டை மதுரை மேலே நடந்துட்டு வரும்போது 2 பெண்கள் கேட்குறாங்க, ராஜாவே எங்களுக்கு நியாயம் செய்யும். அவர் சொன்னால், உங்களுக்கு நியாயம் செய்ய எப்படிமா முடியும்? நியாயம் செய்யனாலும் முடியாது. உங்களுக்கு எதில் இருந்து கொடுக்க? கஜானா இருந்து கொடுக்கணுமா? அங்கே எம்டி, எல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, வேறு எப்படி உங்களுக்கு செய்யணும்? என்ன செய்ய முடியும்? உடனே அவர் சொன்னாங்க, நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், தீர்ப்பு மாத்திரம் சொல்லுங்கள். எங்கள் 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு பையங்க இருந்தாங்க. பஞ்சத்தின் மிகுதி. நாங்கள் 2 பேரும் ஒரு உடன்படிக்கை பண்ணி பேசிக்கொண்டோம். இன்றைக்கு உன் பையனை சமைத்து சாப்பிடுவோம், நாளைக்கு என் பையனை என்ன செய்யும் சமைத்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போட்டு பிளான் பண்ணோம். நேற்று என்ன செய்தோம், போன வாரம் ஃபுல்லாக எங்களுக்கு நல்ல சாப்பாடு. அவள் பையனை காலி பண்ணிட்டோம். அதான் என் பையனை காலி பண்ணி சாப்பிட்டாமா. நாங்கள் 2 பேரும் நல்லா சாப்பிட்டோம். இந்த வாரம் பட்னியாக இருக்கிறோம். எங்களுக்கு சமைத்து சாப்பிட்றதுக்கு யார் தான் இருக்கிறா? அவன் பையன் இருக்கிறான். கொண்டு போய் சமையல் பண்ணணும், அவனை கொன்றுவோன்னு சொல்லும் போது ஒழித்து வைத்து விட்டார். நியாயம் சொல்லுன்னு கேட்குறான். எப்படி இருக்கும் பாருங்க, யோசனை பண்ணுவாங்க. ஐயோ, இதை கேட்டு அவன் வாழ்க்கையில் வெறுத்துட்டான். சட்டை கிழித்தான், அரண்மனை அவன் போட்டது ராஜ வசதி கிழித்தான். உள்ளே என்ன இருந்துதான்? ரெட்டு இருந்தது. வேதம் சொல்றது உள்ளே என்ன இருந்தானா? அப்போ தேசத்தினுடைய கஷ்டம், தேசத்தினுடைய நிலைமையை கண்டு ராஜாக்கள், ஆசாரியர்கள், லேவியர்கள், தீர்க்கதரிசிகள் ரெட்டு உடித்துக் கொள்வார்கள் தேவ சமூகத்தில் முறையிடுவதற்கு. கர்த்தருக்கு பயமுடாது. அது துக்கத்தை வெளிப்படுத்தக்கூடியதான ஒன்று, ரெட்டு உடுத்துதல். அப்போ ஆண்டு சொல்றாரு, உன் துக்கத்தை வெளிப்படுத்தின காலங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு, அதான் உன் துக்கத்தின் நாட்கள் முடிந்து போகும். ஆமாம், கர்த்தருக்கு பயமுண்டாவது தான். அது என்ன செய்யறாரா? அதே மனுஷன் தான் அன்னிலிருந்து ஆண்டு பண்ணிச்சாரு, அதை டேர்ன் பண்ணுறார். டேர்ன் அப்போ சாரம், நம்முடைய துக்கம், மனக்லேஷம் எல்லாத்தையும் கத்தரிச்சாரு திருப்பி ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறார். ஒன்று டேர்ன் பண்ணுறார், திருப்பு முனை ஏற்படுத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கண்ணீரெல்லாம் மாற்றி அமைக்கிறார். இடம் பொருள் அல்ல, அதே இடம், அதே வீடு, அதே ஆள், அதே நபர், அதே நாட்கள், அதே எல்லை, அதே குடியிருப்பு, அதே ஊர், அதே எல்லை தான். ஆனால் வேறு எங்கே கொண்டு போய் ஆண்டவர் செய்வதில்லை. இந்த எல்லை விட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு கொண்டு போனா என்பதல்ல, ஏதோ உயர்த்தி வேறு இடத்துக்கு கொண்டு போனதில்லை. இருக்கிற எல்லையிலே கர்த்தர் மாற்றத்தை உண்டு பண்ணி கொடுப்பார் அவர். ஆமாம், கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. அவர் கொடுக்கிற ஒன்று, அவர் சொன்னார், புலம்பலுக்கு ஆனந்த களிப்பை கொடுப்பார். ஆமாம், கர்த்தருக்கு பயமுண்டார். புலம்பி இருக்கிறவனுக்கு ஆனந்த களிப்பை கொடுப்பார். நீங்கள் வீட்டில் உட்காந்து எத்தனை நாட்கள் புலம்புனீங்க? இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் கர்த்தர் ஆனந்த களிப்பை தருவாராக. அதே எல்லையிலே நீங்கள் அனுபவிப்பீங்க. ஆமாம், கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. கர்த்தர் செய்ய, அவர் செய்கிற வல்லவர். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கப்படுகிறது. ஏசாயா 61 சங்கீதத்தையும். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். 7ஆம் வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். மகிழ பண்ணுகிற தேவன் எப்படி மகிழ பண்ணுவாரா? அவர் ஒரு பகுதியை திருப்பு முனை ஏற்படுத்தி மகிழ பண்ணுவார். ஒரே ஆள் தான், ஒரே இடம் தான், ஒரே எல்லை தான். இன்னொன்று பதிலாக அவர் செய்வார்.
என்ன செய்கிறாருன்னா ரீப்ளேஸ் த திங்ஸ், அதை மாற்றி அமைப்பார். இந்த இது நல்லா இல்லை அப்படின்னா இதை எடுத்துகிட்டு இன்னொன்று வைக்கிறோம். இந்த மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கையில் பார்க்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் வெட்கத்துக்கு பதிலாக, எதுக்கு பதிலாக? வெட்கத்துக்கு பதிலாக எதை வைக்கிறாரா? வசனம் சொல்றது, அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக என்னதான்? சிங்காரம். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கும். ஆண்டுக்கு மகிமை உண்டாவதாக. இதில் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான என்னது? வெட்கப்பட்ட அந்த தேசத்தில் புகழ்ச்சியும் கீர்த்தியும் அடையப்படுகிறார். வெட்கப்பட்ட இடம்தான். ஆனால் அதில் கர்த்தர் நினைச்சாராம் மாற்றி அமைக்கிறார். ஒன்று டேன் பண்ணுறாரு, இன்னொன்று ரீப்ளேஸ் பண்ணுறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? மாற்றி அமைக்கிறார். ஏதாவது வேதத்தில் சொல்லப்படுகிறது, அந்த ஆண்டவர் செய்யும்போது என்ன செய்வாரா? வெண்கலத்துக்கு பதிலாக எது கொடுப்பாரா? பொன். வெண்கலத்துக்கு பதிலாக என்னது? பொன். கர்த்தருக்கு மகிமை. இரும்புக்கு பதிலாக வெள்ளி. பார்வைக்கு இல்லாமல் என்னதான் எப்படி தான் இருக்கும்? ஒன்றா தான் தெரியும். பார்வைக்கு எப்படி இருக்கும்? வெண்கலம் அப்படி தூக்கி வச்சு பாலிஷ் பண்ணி வச்சா இது மாதிரி தான் தெரியும், பொன் மாதிரி தான் தெரியும். பார்க்குறோம் ஏமாந்துருவாங்க, ஆனால் ஆண்டவர் ஏமாற மாட்டார். அப்போ அவன் வச்சிருக்கிறவனுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அவன் வாழ்க்கையில் தெரியும். ஆண்டவர் சொல்கிறார், இந்த வெண்கலத்துக்கு பதில் தூக்கிடு, இதுக்கு பதிலாக எதை வைப்பேன்? பொண்ணை வைப்பேன். ரீப்ளேஸ் பண்ணுற ஆண்டவர். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்களும் ஏமாற்றமும் தோல்வியும் பிரச்சனையும் இருந்த அவையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். என்னைக்கு மாறும்னு நினைக்கிறோம்? இன்னைக்கு மாறும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு பதிலாக புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டு பண்ணுவார். அதுக்கு பதிலாக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கொண்டு வருவார். அதுக்கு பதிலாக ஆனந்த உடையும் துதியின் சால்வையும் கர்த்தர் நமக்கு தருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தர வல்லவர் அவர். ஆமாம். சாராளுக்கு பிள்ளை இல்லை. ரொம்ப வருத்தம், தாங்க முடியாத வருத்தம். என்ன ஆண்டவர்கிட்ட கேட்டு பார்த்தோம். அவரும் வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. அப்புறம் அவன் கூப்பிட்டு வெளியே வா அப்படின்னு, வெளியே போகுது. எங்கே வெளியே போகிறீங்க? ஆண்டவர் சொல்கிறார், வெளியே வாரேன். வெளியே வந்து பார்த்தோன்னா வானத்தை பாரு, பூமியை பாரு, தூளை பாரு, அதை பாரு, இதான் பாரு, இதே போல் சந்தை பெருக போனேன் சொல்லிக்கிட்டே இருந்தார். எத்தனை ஆண்டுகள் போச்சு. இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு 10 வருஷம் போனோன்னு வச்சு பார்த்தேன், நமக்கு சரிப்பட்டு வராது. உடனே ஆகார் கூட சேர்ந்துருக்கேன். ஆகார் மூலம் எனக்கு பிள்ளை வரட்டும் விரும்பினது இவ தான். ஆனால் இவளுக்கு பிள்ளை இல்லை என்ற வருத்தம். அவள் பிள்ளை உண்டான உடனே என்ன வந்திருக்கணும்? மகிழ்ச்சி வந்திருக்கணும். பிள்ளை உண்டானோடனே இன்னும் வருத்தம் வந்துச்சு. ஏன் அப்படின்னா காலங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாற ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்தா நான் எதிர்பார்த்தது என்ன செய்யலை, நடக்கலை, தோல்வியாகி போய்விட்டது. அவள் மூலம் இன்னும் சந்ததி கட்டப்பட யோசித்தேன், அது நமக்கு எதிராகவே மாறிவிட்டது. வருத்தத்தின் மேலான ஒரு வருத்தமாக மாறிவிட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் சொன்னார், நீ வருத்தத்தின் மேல் வருத்தம், வேதனையின் மேல் வேதனை இருக்கிறேன், உன்னை நான் நகைக்க பண்ணுவேன். ஆமாம். ஒரு நாள் வந்தார், மனைவி எங்கப்பா அப்படின்னு கேட்டார். உள்ளே இருக்கார், கூப்பிடுறது. எதுக்கு அப்படின்னு கேட்டால், அடுத்த வருஷம் இவ்வளோ நேரத்துக்கு குழந்தை இருக்கும்பா. அப்புறம் அவன் உள்ளே இருந்து சிரிச்சிட்டா. என்ன அப்படின்னா, எவ்வளோ காலம் காத்திருந்தும் கிடைக்கல. இப்போ அவளுக்கு வயது என்னாச்சு? அவளுக்கு வயது ஏறக்குறைய 90 வயசு ஆகிடுச்சு. இவனுக்கு 100 வயது ஆகுது. அவன் சிரிச்சிட்டா. 90 வயது ஆகக்கூடிய ஒரு ஆள் எனக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னு சொல்லி பயங்கர சிரிச்சிட்டா. சிரிச்சேல சிரிப்பே உனக்கு கிடைக்கட்டும்னு சொல்லி வாழ்நாள் முழுவதும் பார்த்து ரசித்து சிரிச்சா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஈசாக்குனாலே நகைப்புன்னு அர்த்தம், சிரிப்புன்னு அர்த்தம். குழந்தை பெற்றெடுத்து பார்த்தவொடனே அவள் பூரிப்பு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவள் ஆண்டவர் சொன்னதையும் இது யோசித்து அது ஒரு சிரிப்பு. தன்னாகவே உட்கார்ந்து பிள்ளையை பார்த்து மகிழ்ச்சி கடலிலே கர்த்தர் அவளை திளைக்க பண்ணினார். அவர் ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பிள்ளை தான் இந்த உலகத்தில் உள்ள பெரிய ஆசீர்வாதத்துக்கு உரியதாய் மாற கர்த்தர் கிருபை செய்தார். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இவன் மூலம்தான் உலகத்தின் சகல ஜாதிகள் ஆஸ்வதிக்கப்படும். ஆமாம். அந்த ஒரு பிள்ளையை கொடுத்து தான் இன்று வரை இருக்கக்கூடிய அந்த சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணினான்னு சொன்னால், அன்றைக்கு ஒரு காலகட்டத்தில் துக்கத்தின் மேல் துக்கம், வியாகுலத்தின் மேல் வியாகுலம், அழுகின் மேல் அழுகை, கண்ணீர் இவையெல்லாம் சகித்து கொண்ட அந்த சாராளுக்கு ஒரு நகைப்பை உண்டு பண்ணின தேவன் அவர். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வயதில் குழந்தை பெற்றெடுத்து கையில் வச்சிருக்கும் போது ஒரு பக்கம் பார்க்கவே எடுத்துக்கணும், ஆக்களை பார்க்கவே வெக்கமாக இருக்கும். ஒரு யோசனை பண்ணி பாருங்கள். நம்முடைய காலங்கள் நமக்கு தெரியாது. நம்முடைய காலத்தில் இப்போ உள்ள காலங்கள்லாம் ஒரு குழந்தை 2 குழந்தையோட நினச்சிவாங்க, நிப்பாட்டுவாங்க.
அந்த நாட்களில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பு வச்சுக்கிடுங்க, ஒரு 75 ஆண்டுகள் முன்பு வச்சுருங்க, ஒரு வீட்டில் குறைஞ்சது எத்தனை பேர் இருப்பாங்க? 2 பேர்லாம் கிடையாது, குறைஞ்சது 6-7 பிள்ளைகள் இருக்கும். கர்த்தருக்கு பயங்க உண்டாவதாக. குறைஞ்சது எவ்வளோ இருக்கும்? 6-7 பிள்ளைகள். 5 பிள்ளைகள் குறையாமல் என்ன செய்யும்? கட்டாயம் இருக்கும். எல்லாம் அந்த வீடை பார்ப்பாங்க, ஹாஸ்டலான்னு கேட்பாங்க. அந்த வீடை பார்த்தாலே எப்படி கேட்பாங்க? ஹாஸ்டலான்னு கேட்பாங்க. அப்படி இருக்கும். பிள்ளைகளாம் ஓடி ஆடி விளையாட பார்த்து எல்லா வீட்டுக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. இப்போ உள்ள பிள்ளைகளாம் பிறக்கும்போது எனக்கு சிவப்பு கலரில் வாங்கி கொடுங்க, பிறந்த உடனே அது கேட்கும். இதுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கணும், நம்ம பேசினா போதும், அது சொல்லணும் சிவப்பு கலரில் வாங்கி கொடுங்க அப்படிங்க. ஏன்னா இப்போ உள்ள காலமே என்னது வேறு. அந்த நாட்களில் ட்ரெஸ் எடுக்க போகணுன்னு அப்பா கூட எல்லாம் போனோன்னா அவங்க எடுத்து கொடுக்குற ட்ரெஸ் தான். நம்மலாம் கேட்கறதுக்கு என்ன கிடையாது, அந்த உரிமையெல்லாம் கிடையாது. அவங்க கலர் பார்ப்பாங்க, சரி இவனுக்கு சரி அப்படி எடுத்து கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். இதில் போய் நமக்கு இதை எடுத்து கொடுங்க, அதை எடுத்து கொடுங்க, அந்த பிஸ்னஸே ஆகாது. அப்படிப்பட்ட காலகட்டங்கள். ஒருத்தர் 2 பேர்லாம் பரவாயில்ல. இப்போ இந்த பிள்ளைகளுக்கு விரும்பினதை செய்கிறாங்க. அந்த காலகட்டம் வேறு. வீட்டில் இருந்தால் 10 பிள்ளைகள் குறையாமல் இருக்கும், 5 பிள்ளைகள் குறையாமல் இருக்கும், 5 பிள்ளைகள் குறைஞ்சி இருக்காது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. கர்த்தருக்கு பயங்க மாட்டாவதா? இப்போ உள்ள காலம் வேறு, அப்போ உள்ள காலம் ஈக்குவல் பண்ண முடியாது. ஆனால் அந்த காலகட்டத்தில் 40 வயதானாலும் 9வது பிள்ளையை கரத்தில் ஏந்தி கொண்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பூரிப்பேர், ஒரு மகிழ்ச்சி. 9வது பிள்ளை, அது 8வது பையன், ஆசீர்வதிக்கப்பட்டவன், இப்படிலாம் சொல்லி என்ன செய்வாங்க? மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆனால் இதே காலகட்டத்தில் இன்றைக்கி 25 வயசு ஒரு பிள்ளை வருதுன்னா சாப்டர் க்ளோஸ் முடிஞ்சது, அதோட போதும்ப்பா, இதை படிக்க வச்சு நிமிர்ந்து வரமுன்னா நம்ம உயிரே என்ன செய்யுது? போயிடுது. வேண்டாம் அப்படின்ட்டு 1-2 நிப்பாடிடுறாங்க. சூழ்நிலையும் அப்படி தான் இருக்குது. அப்படி இப்போ உள்ள காலகட்டத்தில் நமக்கு அந்த குழந்தை பெற்றெடுத்தோம் மகிழ்ச்சி, அதோடு முடிஞ்சுது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. 8வது குழந்தை, 10வது 12வது குழந்தை பெற்ற போதும் ஒரு மகிழ்ச்சி. கர்த்தருக்கு மகிமை பண்ணுறது. 2வது வளர்க்குறதுக்கும் பாட்டி மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்துச்சாங்க. வளர்க்குறதுக்குனே பாட்டி மாதிரி வீட்டில் இருக்கும். இதில் பக்கத்து வீட்டுக்காரங்க பாதி வளர்த்துருவாங்க. இதெல்லாம் இருந்தனால இவங்களுக்கு பிரச்சனையும் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பிள்ளைகளுக்கு அம்மான்னு சொல்கிறதுக்கு ஒன்று தான் இருக்கும். ஆனால் வளர்த்ததெல்லாம் யார்? சுற்றி உள்ள எல்லாம் அம்மாமாருன்னு வளர்த்துருவாங்க. அதனால் எந்த வீட்லேயும் பிள்ளைங்க போய் சாப்பிட்டுட்டு பக்கத்து வீடுலாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் ஒன்றா அழகிங்க, பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு காலகட்டமே வேறு. அதனால் அன்றைக்கு அவள் அந்த வயதில் பெற்றெடுத்த போது நினச்சி சிரிச்சிருப்பான். நினச்சி நம்ம இப்படி சொன்னோமே, அவர் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. பார்க்கும்போது ஈசாக்கு அப்படின்னு சொல்லும்போதே ஒரு புன்முறுவல், ஒரு சந்தோஷம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவரோட வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் ஈசாக்கு, அவள் மரணம் வரைக்கும் ஈசாக்க ஒரு பக்கம் வெளியே விடலைங்க. அவன் மறைக்கப்பட்ட பகுதியில் நிறைய இருக்குது. அதில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பலியிட கொண்டு போயிட்டான் பாருங்க. போயிட்டு வந்த உடனே ஈசாக்கு அம்மாட்ட சொல்லிட்டான், மம்மி கதை இப்படி அப்படின்னு ஒன்று. அதோட ஆபிரகாம் பக்கம் ஈசாக்கு என்ன செய்யலை, அனுப்பி வாடிட்டான். ஆபிரகாம் வச்சு 2 பேரும் தனியாகவே கூடியிருந்தாங்க. அதான் அவன் சாரால் மரித்த பிறகு ஆபிரகாம் அந்த இடத்துக்கு என்ன செய்தானா, அந்த வரலாம் வாசித்தோன்னு தெரியும், அந்த பகுதியில் மறைக்கப்பட்ட பகுதிகள். இவன் பக்கமே, ஆபிரகாம் பக்கமே ஈசாக்க விட மாட்டேன். ஏன்னா இன்னொரு நேரம் பலியிடுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டான். என்ன பண்ணுறது, இருந்ததே ஒரு பையன் அப்படின்னு. அந்த அளவிற்கு ஈசாக்கை அவன் நேசித்தான், உயிருக்கு உயிரை வச்சிருந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால தான் வேதம் சொல்லுது, மரித்த உடனே, சாரால் மரித்த உடனே அவனுக்கு துக்கம். இவ்வளோ நேசித்து அம்மா போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ரெபேக்கா வந்த உடனே தாய் மீது இருந்ததானே அந்த துக்கம் வியாகுலம் எல்லாம் இங்கே தான் மாறிச்சு. இந்த ரெபேக்காவை பார்த்தோன்னே அந்த துக்கமெல்லாம் நீங்கி மறுபடியும் இவனுக்கு சந்தோஷம் வந்தது. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் சாராலை நகைக்க பண்ணின ஆண்டவர். ஆமாம், ஏதோ சொல்றது அப்படிதான், சாராலை நகைக்க பண்ணினவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பல நாட்கள் ஏக்கம், பல நாட்கள் எதிர்பார்ப்புகள் என்னுடைய வாழ்க்கையில நினைக்கிறோம். இல்லையே, அந்த நாட்களுக்கு ஒரு சரி கட்டும் ஒரு நாள் வருகிறது. கரங்களை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியாய் மாற்ற வல்லவர், நகைக்க பண்ணுவார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரூத்துடைய வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையில் நிறைய இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாக காரியத்தை செய்கிறவர். தேவனே நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைய பண்ணுகிற தேவன். ஆமாம்,
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு இணையாய், நாட்களுக்கு இணையாய், மாதங்களுக்கு இணையாய், நம்முடைய நேரங்களுக்கு இணையாய் நம்மை மகிழ்ச்சியால் நிரப்புவாராக. ஆமாம். இந்த மகிழ்ச்சி இது ஏதோ ஒரு நாள் சிரிச்சிட்டு போகிறதில்லை, உள் மனதிலே எப்போது இருந்து கொண்டே அனுபவிக்கக்கூடியதான அற்புதமான ஒரு மகிழ்ச்சி அது. ஆமாம். அது கஷ்டங்கள் வந்தாலும் கவலைப்படாது. அதான் வேதத்தில் சொல்லப்படுகிறது, அவர்கள் அந்த யூத சமுதாயத்தில் உள்ளதான சனகரிப் சங்கம் பேதுரு, யாக்கோபு, யோவானை கூப்பிட்டு நல்ல வெளுத்து கட்டாங்க. அடி சவுக்குனால அடி நிமித்துட்டு அந்த நாமத்தை வந்து பிரசங்கம் பண்ணக்கூட போங்கடா அப்படின்னோடனே அந்த நாமத்திற்காக தாங்கள் அடிபட்டதுக்காக எப்படி வந்தாங்களாம்? சந்தோஷமாக வந்தாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். மற்றவங்களாம் இருந்தாலும் என்ன செய்வாங்க? அங்கேயே சொல்லியிருப்பாங்க, இந்த நாமத்தை இது சொல்லவே மாட்டோமே, அடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அடிபட்டதுக்காக என்ன செய்தாங்களாம்? ஏன் அப்படின்னா உள் மனதில் இருக்கக்கூடியதான மகிழ்ச்சியை எந்த நிலை வந்தாலும் மாற்றி அமைக்க முடியாது. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை ஆண்டு சொல்லும் போதுதான் நித்திய மகிழ்ச்சி உன் தலை மீது தங்கி இருக்கும். ஆமாம். அந்த மகிழ்ச்சினாலே தேவன் நம்மை நிரப்புவாராக. ஆமாம். கண்டுபிடி ஜெபம் பண்ணுவார். நித்திய மகிழ்ச்சி நம்ம இது தங்கியிருக்கு. நம்மை மகிழ்ச்சியாய் மாற்றுகிறவர், நம்மை கொண்டு அநேகருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறவர், நம்மையே கர்த்தருக்கு மகிழ்ச்சியாய் காண்கிற தெய்வன் அவர். நீங்கள் நானும் ஆண்டவருக்கு மகிழ்ச்சி. பவுல் அதைத்தான் சிம்பாலிக்காக சொல்கிறாங்க, எங்களுடைய மகிழ்ச்சியே நீங்கள் தான்ப்பா. தெசலோனிக்கே சபைக்கு எழுதும்போது சொல்கிறாங்க, எங்களுடைய மகிமை, எங்கள் மகிழ்ச்சியும் எங்களுக்கு புகழ்ச்சியும் எல்லாமே நீங்கள் தான், எங்கள் மகிழ்ச்சியின் கிரீடம் நீங்கள் தான். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிற பருவத்திலிருந்து, என்னுடைய மகிழ்ச்சியின் கிரீடமே நீங்கள் தான். ஆண்டவர் நம்மை குறித்து மகிழ்ச்சி பண்ணுகிறார், மகிழ்ச்சி அடைகிறார், நம்மை மகிழ்ச்சி அடைய பண்ணுகிறார், நம்மை கொண்டு அநேகருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். ஒட்டுமொத்த உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய பொதுவான ஒரு மகிழ்ச்சியை தந்து ஒவ்வொரு நாளும் அந்த மகிழ்ச்சியினாலே நித்தியத்திற்கு அடைந்து கொள்ள பண்ணுகிற தேவன் அவர். பிரைஸ் தி லார்ட். கிருபை செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் பிரதர் ஜெபிக்கப்படுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த ஆராதனை நேரத்திற்காக, இந்த மாலை ஆராதனை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே, காலை ஆராதனை எங்களுக்கு நீர் ஆசீர்வதி தந்தீர் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தினால எங்களை நிரப்பினீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. காலை ஆராதனை ஆசீர்வதித்து வந்த ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. அதே போல் இப்போதும் தகப்பனே, இந்த மாலை ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதி தந்தீர், ஆராதனை வேலையை எங்களுக்கு ஆசீர்வதி தந்தீர், எங்களை மகிழ்ச்சியாக்கினீர், உம்முடைய வசனத்தினால் எங்களை நிரப்பினீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் கண்ட துன்பம் ஆண்டவரே, நாங்கள் பட்ட துக்கம், துன்பம், கஷ்டம் எல்லாவற்றுக்கும் சரியாய், அந்த நாட்களுக்கு சரியாய் நிகராய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று மோசே சொன்னது போல ஆண்டவரே, அந்த வசனத்தை குறித்து நீ எங்களோடு பேசினதுக்காக உமக்கு நன்றி. மகிழ்ச்சி எப்படி வருகிறது? உம்முடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. மகிழ்ச்சி எப்படி வருகிறது? அது ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து வருகிறது என்று ஆண்டவரே அநேக வார்த்தைகளை எங்களுக்கு நீ கட்டளை எங்களுக்கு காண்பித்து கொடுத்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, உமக்கு சோதனையா வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. மகிழ்ச்சினால் இடைக்கட்டுங்க தகப்பனே. அப்பா, உமக்கு சோதனம். அவர்கள் பட்ட துன்பங்கள் ஆண்டவரே, அவர்கள் ஏங்கின ஏக்கங்கள் ஆண்டவரே, கடந்த 6 மாதங்களாக அவர்கள் பட்ட அவஸ்தைகள் எல்லாவற்றையும் நீர் கணக்கு போட்டு அந்த நாட்களுக்கு சரியாய் நீர் உம்முடைய ஜனங்களை நீர் மகிழ்ச்சியாக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்குனதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த மகிழ்ச்சி இருதயத்தின் ஆழத்தில் உண்டானபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. செய்து கொடுத்த தாசனை ஆசீர்வதிங்க. வந்த ஜனங்கள் எல்லாரும், சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வருகிற மாதம், வருகிற இன்னும் இருக்கிற அந்த 6 மாதமும் ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில், எங்கள் ஆண்டவரே குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சிறு சகல வாரணி வருவாங்க. ஆமாம். கர்த்தரை பந்தி இருக்கிறது.